கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 10:11 வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு வருவதில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்து பெஞ்சமின் பிராங்க்லின் சிறுவனாக இருந்தபோது தனது தந்தை அடிக்கடி நீதிமொழிகள் 22:29 மேற்கால் காட்டி பேசுவாராம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கவன் நீ கண்டால் அவர் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்கு முன்பாக நிற்பான். இந்த வசனத்தை கருத்தில் கொண்டு அவர் வேலைகளை செய்வதாகவும், ஆனாலும் நிஜமாகவே ராஜாவுக்கு முன்பாக நிற்பேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை என்றும் தன் சுய சேவையில் எழுதியிருக்கிறார். ஆனாலும் பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் அது நிகழ்ந்ததாகவும், அதிலும் டென்மார்க் ராஜாவோடு அமர்ந்து உணவு உண்டதாகவும் பின்னர் எழுதியிருந்தார். ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக அவர்களை பார்க்க வருகை தந்திருக்கலாம். ஆனால் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பது என்றால் ராஜாவுக்கும் அவரது தேசத்திற்கும் பணிவிடை செய்வது என்று அர்த்தம். ஆப்பிரிக்க மிஷனரி டேவிட் லிங்கிஸ்டனோடு மருத்துவக் கல்லூரியில் படித்து மருத்துவரான ஒரு நண்பர் உண்டு. லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக போகிறேன் என்று சொன்னபொழுது அவரது நண்பர் முட்டலா இராதே லண்டனின் மருத்துவ தொழில் செய்து வாழ்க்கை அனுபவி என்று கூறினார். ஆனால் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா சென்று 43 வருடங்கள் ஆப்பிரிக்கர்களோடு வாழ்ந்து ஊழியம் செய்தார். ஆப்பிரிக்கர்கள் நேசித்தார்கள். அவர் மரித்தபோது அவர் இருதயத்தை எடுத்து இது தென் ஆப்பிரிக்காவுக்கு உரியது என்று அங்கேயே புதைத்துவிட்டு உடலை இங்கிலாந்திற்கு அனுப்பினர். அவரை ராஜாக்களை அடக்கமான இடத்தில் அடக்கம் செய்தனர். அந்த அடக்காரணையில் அந்த பழைய நண்பன் ஓ என்று கதறி அழுது, லிவிங்ஸ்டன், உன்னை முட்டாள் என்றேன், ஆனால் நீயோ தேவனுக்கு ஊழியம் செய்து ராஜாக்குரிய மேன்மையை பெற்றுவிட்டாயோ, நானோ எல்லாவற்றையும் இழந்து குடிகாரனாய் இருக்கிறேன் என்று கதறி ராஜ சமூகத்தில் நின்றான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் நிற்கக்கூடிய இடம் ராஜ சமூகத்தில் நிற்போமா? அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த காலை வேளை தீர்மானம் செய்யுங்கள். வசனம் சொல்லியபடி அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுதல் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அன்பான விசுவாச பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ராஜ சமூகத்திலே உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருக்கு முன்பாக நின்று அவரோடு கூட பந்தியிலே அமர பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.